Just 1,20,000 1 BHK. We lose like lot of things. இங்க நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறது அங்க உங்களுக்கு கிடைக்காதுங்கும் போது நீங்க மிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. கன் கல்ச்சர்லாம் வந்து நிறைய இருக்குனால லைக் நம்ம கீழே இறங்கணும்னா காப்ஸ் வந்து நம்ம கிட்ட என்ன வேணாலும் வெப்பன்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ்லீட் ஆயிருவாங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கணும், அவங்க காப்ஸ் இறங்கி உங்க கார் கிட்ட வந்து உங்க ஜன்னல் கிட்ட வந்து பேசுவாங்க. காக யோசிக்கிறது எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. பட் நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நம்மளே போயிட்டு ஒரு முருங்கைக்காய்க்கு நான் இவ்வளவு தரணுமா, ஒரு முருங்கைக்கீரைக்கு நான் இவ்வளவு தரணும். உழவர் சந்தை எல்லாம் இருக்கு, நான் அதுக்கும் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அமெரிக்காவில் உழவர் சந்தை. அங்க இருக்கிற அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் லைக் பெரிஸ் ஒரு ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்டால்ஸ் வந்து நீங்க அந்த உழவர் சந்தையில பார்க்கலாம். அமெரிக்காலலாம் உங்களை பயங்கரமா வளவீசி தேடிட்டு இருக்காங்களாமே, எங்க ஹரிணி எங்க அப்படின்ற மாதிரி. இப்படிலாம் உங்களுக்கு யார் சொன்னா? அப்படிதாங்க சொன்னாங்க, நீங்க ஒரு வேர்ல்ட் லெவல் பாப்புலர் யூடியூபர். அப்படி நல்லா இருக்கு கேக்கு. ஓகே, நான் என்னை பத்தி ஒரு சிம்பிள் இன்ட்ரோ தான். நான் பக்கா சென்னை பொண்ணு. ஸோ படித்தது எல்லாமே ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் எல்லாமே வந்து இங்கே சென்னை தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து லைக் மேரேஜ் ஆச்சு. அப்புறம் லைக் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என் ஹஸ்பண்ட்க்கு கிடைச்சதுனால வி ட்ராவல் டு யூஎஸ். பேசிக்கலி உங்க சினிமாட்டோகிராஃபர் தான் உங்களை யூஎஸ் கூட்டு போயிருக்காரு. எக்ஸாக்ட்லி. ஓகே, சினிமாட்டோகிராஃபர் மட்டும் இல்ல, கேமராமேனும் கூட. ஓ ஓகே. ஸோ சென்னையில தான் வளர்ந்த ஒரு பொண்ணு இல்லையா? ஸோ அமெரிக்கா அப்படின்னா வந்து நம்மளுக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருக்குமோ அதுதான் வந்து ஆரம்பத்துல இருந்திருக்கும்ல. ஸோ அந்த ஸ்டார்டிங்ல அமெரிக்கா அப்படின்னும் போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபீல் ஆச்சு? எப்படி அங்க போகும்போது லைஃப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணுவீங்க. லைக் வி லூஸ் லைக் லாட் ஆஃப் திங்ஸ். இங்க நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறது அங்க உங்களுக்கு கிடைக்காதுங்கும் போது நீங்க மிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படியா? ஆமா, கண்டிப்பா. நம்ம ஊரு எக்ஸாக்ட் ட்ரெடிஷ்னலான ஃபுட் வந்து நமக்கு அங்க கிடைக்காது. நீங்க என்ன ரெஸ்டாரண்ட் போனாலும் இருக்கு, லைக் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கு. பட் அங்க இருக்க கிடைக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு தானே அவங்களும் வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ நம்மளோட ஒத்தென்டிக் டேஸ்ட் வந்து 100% கொண்டே வர முடியாது. ஸோ இங்க வந்தோடனே வந்து எனக்கு பிடிச்ச இடத்துல பிரியாணி, ஸோ அந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்றது வந்து கண்டிப்பா ஐ திங்க் எனக்குன்னு இல்லை, இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிபடி. வேற என்ன விஷயங்கள் ரொம்ப புதுசா இருந்தது உங்களுக்கு? என்னடா எங்க ஊர்லாம் இப்படி எல்லாம் இருக்காது. புதுசுனா கிரௌடு தான். எங்க போனாலும் வந்து லைக் நம்ம ஊர்ல கூட்டம் அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்து பழகிட்டோம். அங்க வந்து பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, வீடிக்கு மட்டும் என்ன எடுக்கிற? அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியது தானே?